வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான சௌ பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதுல நம்ம இப்ப வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது மாதிரி 1 நிமிஷம் நல்லா வறுத்தோன்னே இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே வானல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு அளவா லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கினோன்னு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்க சௌவை ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா தோல் சீவிட்டு நீட்டமா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சன்னமா கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப சன்னமா கட் பண்ணீங்கன்னா இது மாதிரி வதக்க வதக்க ரொம்ப குழஞ்சிரும். அதனால பொரியலுக்கு இது மாதிரி கொஞ்சம் தடியாவே கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். காயை இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்பதான் காய் நல்லா வேகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டைம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். திறந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இன்னும் வேகணும். இந்த ஸ்டேஜ்ல உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லயே வேகட்டும். காய் 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நம்ம தண்ணியே ஊத்தல. தண்ணி ஊத்தாமே நம்ம காயில வர தண்ணியே போதும். அது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறத நம்ம சேர்த்திடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிருச்சு. நம்ம சௌ பொரியல் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.